டோரை க்ளோஸ் பண்ணு. கோல்டன் பிளேட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது அதிக நேரம் சூரிய வெளிச்சத்தில் எக்ஸ்போஸ் ஆன தண்ணி, டியூட்ரியம்னு சொல்லுவோம். இதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டியூனிங் ஃபோன். இதுலேருந்து வெளியே வர ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சினால் நெகட்டிவ் எனர்ஜியை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். Cette nuit j'appelle ça porte notre une vision du futur. Cette nuit j'appelle ça porte notre une vision du futur. இந்த வீட்டில் வாழ்ந்தவங்க, அவங்க மெமரிஸ், இது எல்லாம் இந்த வீட்டில் கலந்துருக்கு. நெகட்டிவ் எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணதுனால அதெல்லாம் இப்போ வெளில வருது. This is strange. கண்ணின் சினத்தால் அமையனவன் கொப்பளிப்பார். பின்பால் குடும்பம் முழுவதும்
ஒப்பனவன் நூல் போல் தோளமோடு போய் ஷெவன் சார், I already warned you, son. Now it's too late. உன்னால் எதையும் மாற்ற முடியாது. இப்பவே, எப்பவுமே உன்னால் எதையும் மாற்ற முடியாது. நான் நினச்சதை விட இங்கே ஈவில் பவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நியூட்ரலைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வேலைக்காகாது. நம்ம இங்கேருந்து போகிறது தான் சேஃப். வாங்க போகலாம். இல்லை, என்னால் முடியாது. எனக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? Ask him to stop. நான் ஏன் சாகணும்? I told you don't. நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணேப்பா. இங்க இறந்தவங்க யாரும் துரோகம் இல்லை. இறக்க போறவங்க யாரும் நல்லவங்களும் இல்லை. இங்க நல்லவங்க கெட்டவங்க வேதனை இல்லை. Destiny. எனக்கு புரியல. Ask him to stop. முடியாது. Ask him to stop. முடியாது. It's a wrong answer.
எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க மேடம். இந்த வீட்ல இருந்தவங்க எங்க? இப்பதான் ஃப்ரெண்டுக்கு கால் அடிபட்டுச்சுன்னு கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாரு. எந்த ஹாஸ்பிடல்? ஜிப்மருக்கு. தேங்க் யூ. ஐம் சாரி ஜபேன். செல்ஃபிஷாக என்னோட ரிசர்ச்சுக்காக உங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டேன். இது மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. படித்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஜபேன், இந்த பெயிண்டிங்ஸ் இருக்கிறது எல்லாமே நிச்சயமாக நடக்கும்னு எனக்கு தோணுது. பி கேர்ஃபுல். இப்போ எப்படி இருக்கா? தெரியல. சார் டாக்டர் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் ரியலி சாரி டு சே திஸ். அவரோட நீஸில் பிளட் வெயின்ஸ் எல்லாம் டோட்டலாக கட் ஆயிருக்கு. ஆம்பியூட்டேட் பண்ணி கால் ரெண்டுத்தையும் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. யூனோ வி ட்ரைட் அவர் பெஸ்ட். பிரதாப், ஷெவன், சாரிடா. என்னால தான் உனக்கு வாழ்க்கையே போச்சு. ஷெவன், ரொம்ப வலிக்குதா? தெரியல ஷெவன், எதுவும் தெரியல. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல ஷெவன். ஆர்த்தி வந்திருக்காளா? அவளை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடுச்சு. நமக்கு இந்த வீடு வேண்டாம். தயவு செய்து நீங்க 2 பேரும் எங்கேயாவது போயிடுங்க ஜெபன். தயவு செய்து நீங்க 2 பேரும் எங்கேயாச்சும் போயிடுங்க. இனிமே எந்த பெயிண்டிங் நடக்கக்கூடாதுடா. வேண்டாம்டா, நடக்கக்கூடாது. யாரோ ஹாஸ்பிட்டல்ல. தெரியல. தயவு செஞ்சு நீங்க எங்க போயிடுங்க ஜெபன். ஜெபன், தீயை அணைக்க போராடி வருகிறார்கள். சென்னை அடுத்த மரக்காணத்தில் சொத்து தகராறினால் பொன்ராஜ் என்பவரின் குடும்பத்தையே அவரது அண்ணன் வெட்டி கொன்ற கோரமான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதாப், அவன்கிட்ட என்ன சொன்ன? இது பற்றி அவரது நண்பர் கூறுகையில், இது குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். கோவை காந்திபுரம் பகுதியில் கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தா உன்னை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போக சொன்ன ஆர்த்தி. அதுக்கு கையை உதறிட்டு போறான். போய் பாரு ஆர்த்தி, போ. ஐயோ, இதே மாதிரி அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு. இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கா? ஆர்த்தி, அவனை ஸ்டாப் பண்ணு. ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போறான். ஆர்த்தி, ஸ்டாப். முன்னால எதால எதையும் இப்ப எப்போ
கொடுக்க மாட்டேன். பெயிண்டிங்ஸ் இவ்வளோதானா? ஆர்த்திக்கு தெரியாது, சில பெயிண்டிங்ஸ் நான் மறைச்சு வச்சிருக்கேன். எனக்கும் அவளுக்கும் பலன் வர மாதிரியும் ஒரு நானே கொலை பண்ற மாதிரியும் வரைஞ்சி வச்சிருக்கேன். நான் ஏன்டா அவளை கொலை பண்ணணும்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லாத பையன் கூட வந்திருக்காடா. என்னால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னா அதுக்கு முன்னாடி நான் செத்தாலும் பரவாயில்ல. நான் ஜெயிக்க விட மாட்டேன். நான் உயிரோட தான் அவளை கல்யாணம் பண்ணி அவளை நானே கொலை பண்ணி இந்த வீட்டை எரிப்பேன். அப்படி நானே எரிஞ்சிட்டேன். Close. ஃபோன் எல்லாம் இல்லைங்க, போய் பிசிஓல பண்ணிக்கங்க. இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லை, விட்டுரு. சொல்றத கேளு, இதான் கரெக்டான டைம். அவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கேஸ் தான் போயிட்டு இருக்குல்ல, ஜட்மெண்ட் அவனுக்கு ஃபேவரா வந்துட்டா எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பாத்தியா, உன் பேர்ல ஒரு வீடு வந்திருக்கு. அந்த வீட்டுக்கு போன உடனே 5 லட்சம். என்னாலும் உன் கண்ணு ஃபுல்லாக அந்த வீடு மேலே தான் இருக்கு. விற்கிறது நான் ஆயிடுச்சு, விற்கிறது தான். எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? அதான் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டான்ல, அட்லீஸ்ட் காசையாவது பாத்துரு. இந்த வீடு வித்தா எவ்வளவுக்கு நான் போகும்? ஒரு 4 ரசீட் போகுமா? 4.5 crores. அப்புறம் என்னடி, பேசாம வித்துட்டு சென்னைக்கு வந்துரு. யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் ஹியர். பட் அவன் காசு உனக்கு தருவானா? அது எப்படி வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு டம்மி தான். ரிங் டவர் அட்டாக்கை கூட ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால்
இவ்வளவு அக்யூரேட்டாக இந்த பெயிண்டிங்ஸ் நடக்குதுன்னா இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஸ்கேரி. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஆர்த்தி. ஐ திங்க் திஸ் இஸ் ஈவில். நீங்கள் அந்த வீட்டு பக்கம் போகிறதையோ இல்லை சம்மந்தப்பட்டவங்களோட பழகிறதையோ நிறுத்துறது நல்லது. நிம்மதியா அந்த வீட்டை வித்துட்டு நம்ம சந்தோஷமா சென்னையில இருக்கலாம்ல. நீ தான் அந்த வீட்டை கட்டிட்டு அழற. ஆயன் கொலை பண்ணணும். என்னால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னா அதுக்கு முன்னே சத்தான Idiot. சார், இந்த வீட்டை பற்றி தான் சார் சொன்னேன். சிட்டிக்கு பக்கத்தில் எரிஞ்ச மாதிரியான வீடுனா இது ஒன்று தான் சார் இருக்குது. நம்ம கதைக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சாதான் சார். Yes. Courier for you. Sign please. Okay. சார், விசாரிச்சு பார்த்ததுல இந்த வீட்டோட ஓனர் இந்த வீட்டோட சேர்த்து தண்ணியை எரிச்சிக்கிட்டு செத்து போயிட்டாங்க சார். அதுலேருந்து இந்த வீடு அப்படியே கிடைக்குது சார். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பெர்மிஷன்லாம் பேசி வாங்கிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் சார். செம்ம வீடாக இருக்கு. இதை எரிக்கிறதுக்கு எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? ஹார்ட்டி விஷஸ் ஃபார் யுவர் வெட்டிங் ஆர்த்தி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இவ்வளோ சீக்கிரம் மனசை மாற்றிட்டு கல்யாணம் பண்ணிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஜெபின் அவனோட திங்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தான். அப்போ தான் அவனோட 2வது புக் கிடைச்சிது. இந்த வீட்டில் எரியாமல் இருக்கிறது இந்த பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் சார். இதை பார்த்தா யாரோ கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லை சார். சார், இது கொஞ்சம் பாருங்களேன். ஏதோ கொலை பண்ணுற மாதிரி இருக்குல்ல? இதுலேயே ஏதோ கதை இருக்குன்னு தோணுது சார். ஏற்கனவே புக் பப்ளிஷ் பண்ணவங்க கிட்ட கொடுத்து அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். புக் ரொம்ப நாளாக வந்திருக்கு. அவனோட 2வது புக்கை உன்னோட மேரேஜ் கிஃப்டாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஹோப் யூ லைக் இட். சத்தா. சார், லொக்கேஷன் ஓகேவா சார்? வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கதைக்கு கரெக்டாக இருக்கும். இதே ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அப்போது நெக்ஸ்ட் 3 months இங்கே தானே?